கர்த்தர்கிட்ட நான் எப்படியே ஒரு முதல்லயே போய் பாவ மன்னிப்பு கேட்டிருக்கோம். வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து கிறிஸ்துவர்கள் இருக்காங்க கணிசமாக. இல்லைங்க, அப்போ அதை நான் வந்து capture பண்ணணும். விஜய் அவர்களோட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற இடத்துல அவர் இன்னும் அரசியல்வாதியா மாறல. அவர் அரசியல்வாதியா மாறி இருந்தாருன்னா திருப்பரங்குன்ற விஷயத்துல அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருப்பாரு. அந்த எஃப்சிஆர்ஐ அந்த இஷ்யூஸ் வரும்போது மைனாரிட்டிஸ்க்கு இந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் வந்து பிரச்சனை கொடுக்குறாங்கன்னும் போது அவரோட நிலைப்பாடு சொல்லியிருப்பாரு. அதுக்கெல்லாம் பேசினா நீங்க கார்னர் பண்ணுவீங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்க எப்படி பேசணுமோ அப்படி பேசுவாரு. வாய் இது இருக்கு, பிரச்சனை அங்கே நடக்குது, பிரச்சனையை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. நீங்கள் ஏன் பேசுகிற? நான் ஆட்சிக்கு வந்தால் பேசுவேன்னா நீங்க அவர் உழைக்கலன்றீங்க. அவர் பெரம்பூருக்கு போனாரு, கோலம் போட்டாரு, வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்ணாருன்னு சொல்றாங்க. அதுவும் ஒரு காலர் சொக்கா கசங்காம அழுக்காவாத சொக்கா, பிராண்டு, கூலிங் கிளாஸு, அப்படி ட்ரிம் பண்ண தாடி, இதை ட்ரிம் பண்ணுறதுக்கே 1/2 மணி நேரம் ஆகும். இப்போ அவர் சொல்லியிருக்காருல, மாசத்துக்கு ஒரு டைம் வரேன், இனிமேல் ஈஸியா சந்திக்கலாம் என்னைய. சுந்தர்சி இந்த விஷயத்தில் ஒரு படி மேலே பொய் சொல்லாமல் நான் டெய்லி வருவேன், நான் இங்கேயே படுத்து கிடப்பேன் மாதிரி அப்படி சொல்லாமல். சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். நிலைகாணலில் நாம் சந்திக்கிருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் இன்று திருச்சி கிழக்கில் பிரச்சாரத்துக்கு போனார். எப்போதும் போல அவருக்கு பின்னால் போகக்கூடிய தொண்டர்கள் பைக்கில் இருந்து விழுவாங்க, அதெல்லாம் இன்னைக்கும் நடந்துச்சு. ஆனால் புதுசாக அந்தோணியார் ஆலயத்தில் அவர் மண்டியிட்டபடி போய் கர்த்தர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாரு. இது புதுசாக இருக்குது, எப்படி பார்க்குறீங்க அதை? அது வந்து தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி வந்து அவர் பண்ணியிருக்கிறாரு. கர்த்தர்கிட்ட நான் எப்படியே ஒரு முதல்லயே போய் பாவ மன்னிப்பு கேட்டிருக்கோம். கரூர் சம்பவம் நடந்த பிறகு இவர் இது பண்ணியிருந்தாருன்னா அது இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறவர் எதுக்கு இப்போது சாமி கிட்ட போனார் தெரியல. சாமி கும்பிடுறதுன்றது எல்லாரும் செய்கிறது தான், அதனால் அது எனக்கு ஒன்றும் பெரிய வாடிக்கையாக தோணலை. பட் அதில் வந்து தேர்தல் நேரத்தில் பண்ணதுனால அது ஒரு பேசு பொருளாக இருக்குது. சர்ச்சுக்கு போகிறது நல்ல விஷயம். கொஞ்சம் டெய்லி இதே மாதிரி போய் சாமி கும்பிட்டாருன்னா, கொஞ்சம் காலையில் எழுந்துச்சு சாமி நல்ல எண்ணத்தை கொடுங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும், மேபி பீஸ் பி வித் யூ ஆல் அப்படின்னு அங்கே எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பழகினார்னா அது நல்லாயிருக்கும். ஒரு நாள் போகிறத விட்டு அடிக்கடி என்ன காரணம்னா, ஒரு ஃபெய்த் இருக்குது, ஒரு ப்ராக்டிஸ் இருக்குன்னா, இப்போ நான் வந்து எனக்கு இந்த சப்ஜெக்ட் ரொம்ப நல்லா தெரியும். எனக்கு இஸ்லாத்தில் எப்படி தொழுவாங்க, நமாஸ் பண்ணுவாங்க, பள்ளிக்கு எப்படி போகிறது, அது எப்படி வந்து சலாம் வைக்கிறது, அதிலேருந்து நான் படித்த கல்லூரியில் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. புது கல்லூரியில் மாணவர்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறது, என்னோடய பேராசிரியர்கள் எப்படி வந்து ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்றது மாதிரிலாம் அவங்கள பார்த்து கற்றுக்கிட்டது. அதே மாதிரி என்னோடய பள்ளி ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா, நான் சென்ட் ஜோசப்ஸில் படித்தேன். ஐ ஹேட் வெரி குட் டீச்சர்ஸ், வெரி குட் டீச்சர்ஸ். அப்போ வந்து இந்த ஹோலி மாஸ் காலையில் எப்படி நடக்கிறது, விபிஎஸ் வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் எப்படி நடக்கிறது, கேட்டகிஸ்ட்டுக்கும் ப்ரீஸ்ட்டுக்கும் என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும், எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்த்துருக்கேன். நானுமே வந்து என்ன அந்த மாதிரி விஷயங்களை ஈடுபடுத்தியிருக்கிறேன். சொசைட்டி ஆஃப் ஜெஸ்யூட்ஸ் என்று சொல்வார்கள் லயோலா கல்லூரியில். அவங்க எங்கள் காலேஜ் ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டெல்லாம் வரும்பொழுது நான் போவேன். அப்போது ஒரு மதத்தில் எந்த ஒரு மதமாக இருந்தாலும், இப்போ நம்ம வீட்டில் வந்து பூஜை ரூமில் சாமி கும்பிட்றோம், விநாயகர், கிருஷ்ணர். இப்போ எந்த ஒரு சாமி இருந்தாலும் அந்த சாமி கும்பிடுறதுன்றது ஒரு நெறிப்படுத்துறது தான், அது தப்பு கிடையாது. அதனால் விஜய் சார் இன்றைக்கி சாமி கும்பிட்டது கொண்டதெல்லாம் நல்ல விஷயம். இந்த டெய்லி அவர் பண்ணுறாரா அப்படின்றதான் இனிகோ எருதிராஜ் கேட்டிருக்காரு. இனிகோ எருதிராஜ்னா கேட்டாப்பா, நீ சடன் கிறிஸ்டின்ப்பா, நான் ட்ரூ கிறிஸ்டின், நான் பிறந்ததுலேருந்தே ஒழுங்காக இருக்கிறேன், கர்த்தரை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நீ வந்து சும்மா ஏதோ சர்ச்சுக்கெலாம் நீ போக மாட்டேன், பண்ண மாட்டேன்னு சொல்லி முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அவருக்கு பதில் சொல்கிறதுக்கு வேண்டி இவர் போய் சாமி கும்பிட்டாருன்னு இப்போ சமூக வலைதளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. அது அப்படி இதில் வந்து இதை தாண்டி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் என்னன்னா, இது வந்து ஒரு காட்சிப்படுத்த வேண்டிய விஷயம் இல்லை. நீங்கள் இறைவனை கும்பிடுறீங்க, சாமி கும்பிடுறீங்கன்னா அந்த கோயிலுக்குள்ளே போய் பண்ணுறது அதெல்லாம் வந்து காட்டுறதுன்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, மசூதிக்கு வெளியில் வரும்போது நின்று ஓட்டு கேட்பாங்க, சர்ச்சுக்கு வெளியில் நின்று ஓட்டு கேட்பாங்க. இவர் சர்ச்சுக்கு வெளியில் நின்று ஓட்டு கேட்டிருக்கலாம், சர்ச்சு உள்ளே போய். ஏன்னா ஒரு வேட்பாளர் இல்லை ஒரு கட்சி தலைவர் சாதாரணமாக சர்ச்சில் எல்லாரும் மண்டிட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க, ஆண்டவன் கிட்ட வேண்டுவாங்க அப்படின்றதெல்லாம் நான் பார்த்துருக்கோம். ஆனால் அப்படியே நடந்து போகிறது அப்படின்றது ஒரு வேண்டுதல் இருக்கணும். இல்லை தோத்துறக்கூடாதுன்னு கூட வேண்டியிருப்பார்.
அங்கே சொல்லியிருப்பாங்க ஆண்டனிஸ் சர்ச் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது, இங்கே வேண்டிங்கன்னா நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம திருச்சி அப்படிக்கா போகும்போது ஸ்ரீரங்கத்தை பார்த்து சொல்லுவாங்க, சமயபுரத்தை பார்த்து சொல்லுவாங்க, அது மாதிரி ஆண்டனிஸ் சர்ச்சை பார்த்து சொல்லுவாங்க. நீங்கள் நாகப்பட்டினம் போனீங்கன்னா தர்கா, நாகூர் தர்கா பார்த்து சொல்லுவாங்க. கொஞ்சம் தாண்டி போனால் வேளாங்கண்ணிக்கு. இந்த இடம்லாம் நானுமே போய் கும்பிட்டு இருக்கிறேன், வேண்டி இருக்கிறேன். வேறு விஜய் அவர்களுக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது. அதனால் அவர் வந்து என்ன வேண்டியிருப்பார் இந்த நேரத்தில், எப்பா சாமி எனக்கு உடல் உழைப்பு கம்மி, அடிக்கடி வர சொல்கிறாங்க, என்னால் அவ்வளோலாம் முடியல, அதனால் நான் தெரு தெருவாக போய் எல்லாம் பண்ணுறதுக்குள்ள நான் இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணி உங்ககிட்ட கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்னு கூட வேண்டியிருப்பார். வேற என்ன வேண்டியிருக்க போறார், நாட்டில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், டீலிமிட்டேஷன் மசோதா திருப்பி வரக்கூடாது, தமிழகத்தோட அந்த உண்மை அந்த உரிமைகள்லாம் பாதுகாக்கணும், பாரதிய ஜனதா கட்சி வந்து அதிமுகவை விழுங்கிடக்கூடாது, அதுவும் ஒரு திராவிட கட்சி, உள்ளடி வேலை பார்க்கக்கூடாது, பாரதிய ஜனதா கட்சி நான் இவங்க கூட சேர்ந்து நான் எதிர்க்கணும், இல்லை வந்து திருச்சி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள்லாம் இவ்வளோ கம்மியாக இருக்குது, படித்தவர்கள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க என் தொகுதியில் வந்து இந்த மாதிரி விலைவாசிகள்லாம் கூடியிருக்கு, இதெல்லாம் வந்து குறையணும் அப்படின்னு அந்த மாதிரி எதனா பிரார்த்தனை பண்ணணும்னா ரொம்ப நேரம் ஆகும். ஃபஸ்ட்டு இவருக்கு தெரியணும். அதனால் அவருக்கு வேண்டி ஏதோ வேண்டியிருக்காரு, அது இறைவன் வந்து அருள் புரியணும், அவ்வளோதான். ஏன்னா வேண்டுதல்ன்றதை தான் நான் பார்க்குறேன். பட் அதை வந்து மேபி அந்த வீடியோஸு இந்த இதெல்லாம் வெளியில் வந்தது தவிர்த்திருக்கலான்றது என்னோட ஒரு புரிதல். என்ன காரணம்னா, வேட்பாளர்ன்றது எப்பயுமே என்றைக்குமே பொதுதாங்க. தமிழ்நாட்டில் வந்து குறிப்பாக சாதி அடையாளத்திலையோ மத அடையாளத்திலையோ நீங்கள் ஒரு வேட்பாளரை வந்து சுருக்க முடியாது. ஆனால் கிராமங்கள்லாம் அப்படி பார்ப்பாங்க. இல்லை, பெரம்பூருக்கு வரும்போது திருநீர் வச்சுட்டு வந்தார். நம்ம தேர்தல் பணிமனையிலிருந்து வெளியில் வரும்போது வீடு வீடாக சென்றார் விஜய்னு சொன்னாங்க. ஆனால் பணிமனைக்கு பக்கத்துல இருந்து ஒரு ஃப்ளாட்டுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சாருன்றதான் நம்ம பார்த்தோம். அப்போ திருநீர் வச்சிருந்தாரு. இப்போ சர்ச்சுக்கு போய் மண்டிட்டு பிரார்த்தனை பண்றாரு அப்படின்னா எம்மதமும் சம்மதம், எல்லா வழிபாட்டுக்கும் நான் ஏத்துக்கிறேன்ற மாதிரி தானே அவரு. ஐயோ, அவரோட சம்மதத்துலலாம் இங்கே பிரச்சனையே கிடையாது. அவருக்கு எம்மதமும் சம்மதமும், அவர் கையில் வேல் வச்சிருக்கிறதோ, திருநீர் பூசிக்கிறதோ, இன்னைக்கு சர்ச்சில் போய் அவர் சிலுவை போட்டு சாமி கும்பிட்றதோ, இல்லை நாளைக்கு பள்ளிவாசலில் போய் அவர் துவா செய்கிறதோ, அதெல்லாம் நாங்கள் எதுவுமே குறை சொல்லலை. அவருக்கு பிரச்சனை வந்து உழைப்பு தான் பிரச்சனை. இதெல்லாம் வந்து சிம்பாலிசம். இல்லை, அதனாலையும் ஓட்டு வரும். அப்படியெல்லாம் ஓட்டு வராதுங்க. இங்கே வந்துங்க, இங்கே என்ன ஒரு பிரச்சனைனா, ஒருத்தர் போய் நம்ம பேசுகிறோம், அவர் வந்து அவர் பேர் வந்து ஜமாலுன்றாரு, அதனால் அவர் ரெட்டலைக்கு ஓட்டு போட மாட்டாருன்றதை நம்பக்கூடாது. ஜமாலும் ரெட்டலைக்கு போடுவாங்க, வேணு சாஸ்திரியும் உதயசூரியனுக்கு ஓட்டு போடுவாங்க. அது முரண் கிடையாது, அது இயற்கை, அது இங்கே இருக்குது. நிறைய பிராமின்ஸு டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறது இங்கே இருக்குது. நிறைய பிராமின்ஸ் வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை தூக்கி பிடிப்பிங்க இப்போ பிடிச்சிருக்காங்க. நிறைய பணக்காரங்க பார்த்திங்கன்னா ஏழ்மையை நோக்கி ஒரு சிலர் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. எண்ணிக்கை குறையும், மெஜாரிட்டி ஒரு மாதிரி சிந்திப்பாங்க. அதில் ஒரு சில பேர் வந்து என் மதன்றது என் மதம், எனக்கு எந்த தலைவரை பிடிக்குதோ இல்லை யார் கரெக்டாக ஆட்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு போடக்கூடிய அந்த தன்மை வந்து விகிதாச்சாரம் தமிழ்நாட்டில் அதிகம். ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் இங்கே தேவைப்படுது. இப்போ இனிகோ எரிதராஜ் சொன்னதான் நீங்கள் சொல்கிறீங்களா, நான் வந்து ட்ரூ கிறிஸ்டியன், வந்து முன்ன மாதிரி பார்ட் டைம் கிறிஸ்டியன் கிடையாதுன்ற மாதிரி அவர் சொல்றாரு. அப்படின்னா அவர் எதை மனசுல வச்சு சொல்லியிருப்பார் நான் நினைக்கிறேன்னா, விஜய் ஹஸ் நெவர், ஆர் மேபி ஐ வில் புட் இட் வெரி ப்ரிசைஸ் அண்ட் வெரி கிளியர், ஜோசப் விஜய் ஹஸ் நெவர் பீன் ஆர் நெவர் பீன் ஸ்பாட்டட் இன் எனி சர்ச். எந்த ஒரு திருச்சபையிலையோ எந்த ஒரு ஆண்டவர் சந்நிதி முன்னாடி அவர் வந்து முட்டி போட்டு நீல் பண்ணி ப்ரேயர் பண்ணாரு, இல்லை அவர் கிராஸ் போடும்போது அவர் ஒரு ஃபோட்டோவோ இல்லை அவர் சர்ச்சுக்கு ரெகுலராக வருவாருன்றதே யாருக்குமே தெரியாது. இவர் உண்மையிலேயே சாமி கும்பிட்றாரு. படங்கள்ல சிலுவை போட்ட மாதிரி படத்துல டைரக்டர் சொல்றது. நான் கூட நாளைக்கு படம் நடிக்க சொன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் காட்டுவாசி மாதிரி ஒரு படம் நடிக்கனால நான் காட்டில் இருக்கிறதா அர்த்தமா? நான் வந்து ஒரு காட்டு நாய்க்கு ரோல் நான் ப்ளே பண்ணுறேன், இல்லை நான் வந்து ஒரு பாம்பு பிடிக்கிற மாதிரி ஒரு படத்தில் நான் ரோல் ப்ளே பண்ணுறேன், அதனால் நான் இருளர் ஆகிடுவேனா, இல்லை நான் அதனால் காட்டு நாய்க்கர் ஆகிடுவேனா, இல்லை நான் வந்துட்டு ஒரு ஊட்டியில் வந்துட்டு ஒரு மாடு மேய்க்கிற மாதிரி இருக்குது, ஒரு எருமை மாடு, அதனால நான் தோடர் ஆயிடுவேனா? என்ன சொல்ல வரீங்க? அது படத்துல வர்றது வேற. தன்னை அடையாளப்படுத்திக்கிறது ஒரு அரசியல் தானே இங்க. இல்ல, அதை அவர் முயற்சி பண்றாரு, அதெல்லாம் தப்பு கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, அது இதெல்லாம் வந்து பிரைவேட் மேட்டர்ஸ். இது இன்னைக்கு அவர் போனதுனால அது சமூக வலைதளத்தில் இன்னைக்கு பேசு பொருளாக நம்ம அதை பேசுறோம். இல்லை அப்படின்னா இதனால மக்கள் நலன் எதுவுமே இல்லைன்றதான் என்னோட புரிதல். நீங்க வந்து எந்த மதத்துல இருக்கீங்க, என்ன சாதியில் இருக்கீங்கன்றது முக்கியம் கிடையாது. நீங்க எந்த மதத்துல இருந்து வந்தாலும், எந்த சாதியில இருந்து வந்தாலும், பொதுமக்களுக்கு பொதுவாக இருக்கிறவங்களுக்கு எல்லா சாதியிலும் சேர்ந்தவங்களுக்கு நீ என்ன செய்கிறீங்க? ரோடு வந்து கிறிஸ்டினுக்கு தனியாக, முஸ்லீமுக்கு தனியாக, ஹிந்துக்கு தனியான்னு போட முடியாது. தெருநாய் வந்து செய்யிடுங்க இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாது, ஏழைப்பழங்க இருக்கிற இடத்துல தெருநாய் காவாக இருக்கலாம், அப்படிலாம் பண்ண முடியாது.
எல்லா இடமும் சுத்தம் சுகாதாரம், எல்லா இடத்துலையும் மக்களுக்கு வேண்டிய வசதிகள் அதை நோக்கி பண்ணுற ஒரு வேலை தான் சட்டமன்ற உறுப்பினர் வேலை. போகிற வழியில் சர்ச்சில் சாமி கும்பிட்றாரு. ஆனால் அந்த வீடியோ பொதுவாக இவங்களோட வீடியோஸ்லாம் வெளியில் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதை யூடியூப்ல யாருன்னா போட்டு காசு பண்ணிடுவாங்க, நிறைய சம்பாரிச்சிருவாங்க. இப்போ கல்யாணம்லாம் கூட பாருங்கள், இந்த இந்த நடிகை நடிகர்லாம் கல்யாணம் பண்ணுறத ஷூட் பண்ணிட்டு அதை விற்றுருவாங்க. ப்ரைவேட் மேட்டர். நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, வாழ போகிறீங்க, அதை எதுக்கு ஷூட் பண்ணி அதை ஒரு ப்ரீமியம் ப்ராடக்டாக ஆக்குறீங்க? அதை ஷூட்டிங்க்கு விற்கிறது, ஏதோ ஒரு கம்பெனிக்கு விற்கிறது, ஒரு சிலது இதெல்லாம் அவலம். அது மாதிரி இது வந்து இன்னைக்கு அவர் சாமி கும்பிடுறது வந்து அதெல்லாம் வந்து உள்ளெல்லாம் வந்து ஆக்சுவலாக எனக்கு கேட்டால் சர்ச் ஷுட் ஹவ் நாட் அலவுட் இட் டு ஹேப்பன். இட் இஸ் நாட் டு பி போஸ்டட். திருச்சி கிழக்கு பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து கிறிஸ்துவர்கள் இருக்காங்க கணிசமாக. இல்லைங்க, நான் வந்து விஜய் அவர்களோட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற இடத்துல பொதுமக்கள் இருக்காங்க, பொதுமக்கள் இருக்காங்க, பொதுமக்கள் இருக்காங்க. நான் என்றைக்குமே எந்த தொகுதியிலுமே வந்து கிறிஸ்துவர்கள் அதிகமாக இருக்காங்க, இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, இங்கே வந்து வட இந்தியர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, அப்படி கிடையாது. அந்த இடத்துல யார் யார் மனசை ஜெயிக்கிறது, அவ்வளோதான். நீங்கள் அப்படி ஒரு பொது பார்வையில் தான் பார்க்கணும். இந்த உழைக்காத ஜென்மங்க, இல்லை அப்படி ஒரு குறுகிய பார்வை இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அந்த செக்டாக பார்த்து சீட்டு கொடுக்குறது, செக்டை பார்த்து இது பண்ணுறது. அதை தாண்டி ஒரு காமனாக இருக்கும். இப்போ ஆம்பூரில் போய் ஒரு ஒரு ஹிந்து நின்று ஜெயிக்கிறாருன்னா நல்ல விஷயம். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு நாகப்பட்டினத்தில் போயிட்டு ஒரு சேடு நிற்கிறாரு, வட இந்தியாவை சேர்ந்தவர் நிற்கிறார், அந்த இடத்துல அவர் மீனவர்கள் பேரில் அவர் ஜெயிக்கிறாருன்னா அது சிறப்பு. இப்போ சேப்பாக்கம் ட்ரிப்ளிகேனில் வந்துட்டு ஒரு கிறிஸ்டின் நின்று ஜெயிக்கிறாருன்னா அது அங்கே சிறப்பு. ஏன்னா பாதி முஸ்லிம்ஸு பாதி பிராமின்ஸு, அந்த இடத்துல ஒரு கிறிஸ்டின் வேட்பாளர் நின்று ஜெயிக்கிறான்னா சிறப்புனா, நான் ஆசைப்படுற சமுதாயம் அப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்படுற ஒரு பத்திரிக்காரனா. இது வந்து ரெகுலரு. அதாவது எல்லா நேரத்துலையும் வட்டி வியாபாரம் பண்ணுவாங்க. வேட்பாளர் ஆகிட்டதுக்கப்புறம் தலையில் குல்லா போட்டுட்டு போய் ரம்ஜான் ஈதில் உட்காடுறீங்க, பண்ணுறது ஹராமி வேலை. ஆனால் இடம் மடக்கிறது, ஊழல் பணம்ன்றது, சாராய வியாபாரத்தில் வந்து காசு 10 ரூபா வந்தால் வாங்கிக்கிறது. ஆனால் நீங்கள் போய் இஃப்தாரில் கலந்துக்கிறீங்க. உங்களுக்கு எப்படி அல்லாஹ் வந்து உங்களுக்கு பரக்கத் செய்வார்? கிடைக்காது. அதே ஆன்மீகன்றது வேற, அரசியல் என்பது வேற. ஆன்மீகத்தில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கலப்படம்லாம் இருக்கக்கூடாது. அரசியலில் இருக்கலாம். அரசியலில் வந்து மக்கள் வந்து மன்னிச்சு விடுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு 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 ஊழல்வாதினா ஒரு வாட்டி தண்டிச்சதுக்கப்புறம் சரி பாவம் அப்படின்னு பார்ப்பாங்க. நாங்கள் இவ்வளோ கோயில்களுக்கு குடமுழுக்கு பண்ணியிருக்கோம்னு தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் திமுக இருக்குல்ல? அது தேவையில்லை. அந்த ஒரு துறை ரீதியான வேலை. கோயிலில் வேலை செய்கிறவங்களுக்கு அவங்க நிறைய நாளாக ரொம்ப விஷயங்கள் கேட்டுட்டு இருக்காங்க, அதை கொடுக்கலாம். கோயிலில் இருக்கிற எல்லா பூசாரியுமே வந்து பயங்கரமாக கல்லா கட்டுறதா பொருள் கிடையாது. அங்கேயும் ஏழை பாய்கள் இருப்பாங்க. ஒரு சிலர் சாமியை காட்டுறேன்னு கர்ப்பகிரகத்தில் காசு வாங்குறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, திருவண்ணாமலை கோயில்லையும் அதுக்கப்புறமா வந்து நம்ம திருச்செந்தூர் கோயில்லையும் லஞ்சம் லாவணே தலைவிரிச்சு ஆடுது. சாமியை காட்டணுன்னா காசு. ஒரு வெளியூர்லேருந்து வரவங்கெல்லாம் காசை கொடுத்து போகிறாங்க. உள்ளூரில் இருக்கவங்க சாமி, ஏன்னா இப்போது அவங்களுக்கு எப்படின்னா, அவங்க ஆரணியில் தான் இருப்பாங்க, இல்லை திருவண்ணாமலை செய்யாறில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து திருவண்ணாமலை கோயிலுன்றது அவங்களுக்கு ரொம்ப நாளாக பார்த்த ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கி அது பிரபலமாக ஆகிட்டே போகுது, வியாபாரமயம் ஆகிட்டே போகுது. அப்போ அதை பார்க்கும்போது என்ன இப்படி ஆக்கிட்டாங்க, நம்ம கோயில் நமக்கு இல்லாத மாதிரி ஆக்கிட்டாங்கன்ற மாதிரிலாம் விமர்சனம் இருக்குது. அதெல்லாம் சரி செய்யணுமே தவிர்த்து, அதை விட்டுட்டு வந்து நாங்கள் வந்து இவ்வளோ குடமுழுக்கு பண்ணோம், இவ்வளோ இது பண்ணோம் அப்படின்றது, அது நீங்கள் இல்லைனாலும் அந்தந்த கோயில், அது அந்த கோயிலோட கமிட்டியோட வேலை தானே. எதுக்கு அப்போ அந்த கோயிலில் வந்துட்டு ஓதுவாருங்கிறாங்க, பூசாரி இருக்கிறாரு, அதுக்கப்புறமா வந்து அந்த கோயிலுக்கு தர்மகர்த்தா இருக்கிறாரு, ஹெச்ஆர்என்சி செக்ரட்டரி இருக்கிறாங்க, எல்லாம் இது யார் இருந்தாலும் இல்லைனாலும் இதெல்லாம் நடக்கிறது தானே. இதில் என்ன பெருமை வேண்டி கிடக்குது? இந்த கோயிலில் இவ்வளோ காசு வந்தது, இந்த கோயிலுக்கு பக்கத்தில் நாங்கள் வந்து இவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடுறோம், அந்த காசு வந்து வயிற்று பசியை போக்குது, இந்த கோயிலேருந்து வர காசை எடுத்து நாங்கள் வந்து இவ்வளோ பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்கோம்னா ரைட்டு, பெருமைப்படலாம். மற்றபடி கோயிலுக்கு நாங்கள் விசேஷம் பண்ணோம், சாமிக்கு வந்து அதை பண்ணோம் இதை பண்ணோம், சாமி அதெல்லாம் கேட்கறது கிடையாது. இவங்க அதுலேயும் காசு பண்ணுறாங்க. இல்லை, அதில் ஒரு அரசியல், அதாவது நாங்கள் ஏத்திஸ்ட்டு அப்படின்றனால நாங்கள் வந்து கோயிலுக்கு எதுவும் பண்ணாமல் இருக்கல, நாங்கள் பண்ணியிருக்கோன்னு ஒரு பக்கம் திமுக சொல்ல வேண்டியது. ஏத்திஸ்ட்லாம் வந்து திமுகவில் கொஞ்சம் பேர் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. 80% எல்லாம் எங்களுக்கும் வேலை தூக்க தெரியும்ன்ட்டு ஐயா துரைமுருகன் சொன்னார், ஞாபகம் இருக்குங்களா? அதனால் இங்கே தமிழ்நாட்டில் அது எடுப்படுறது கிடையாது. கந்த சஷ்டி கவசம் வீட்டில் விழுந்துகிட்டு இருக்கோம், காலையில் போய் பார்த்தா திமுக ஓட்டு போடுவாங்க. கந்த சஷ்டி கவசமே கேட்க மாட்டான், அவங்க போய் பார்த்தா ரெட்டலிக்கு ஓட்டு போடுவான். இது எப்படி புரிஞ்சுக்கிறது?
அதனால நம்ம நம்ம மக்கள் வந்துங்க உண்மையிலே ரொம்ப அழகான மக்கள். நம்ம வந்து பீகார் மாடல் மாரியோ, குஜராத் மாடல் மாரியோ, உத்தரப்பிரதேசம் மாரி ஏன் அங்கங்க உத்தரப்பிரதேசல அயோத்தியால பிரதமர் பின்தங்கினார்ல. இல்ல நான் ஏன் இத சொல்றேன்னா, விஜயினுடைய தேர்தல் பிரச்சாரத்துல தேர்தல் முன்னாடி கட்சி தொடங்குனப்ப அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, நான் வந்து கடவுள் மறுப்பெல்லாம் பேச மாட்டேன். எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. இல்லங்க இன்னைக்கு விஜய் சர்ச்சுக்கு போனது தப்பு கிடையாது. அவர் சாமி கும்பிடுறது நல்ல விஷயம். கோயிலுக்கு போலாம், சர்ச்சுக்கு போலாம், மசூதிக்கு போலாம். இறை நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நீங்க இதுக்குள்ளலாம் போனோம்னா முதல்ல குறைஞ்சது ஒழுக்கமா இருக்கணும். ஒரு ஒரு தவறு பண்ணிவிட்டு போக முடியாது. குளிச்சுட்டு கிளிச்சுட்டு சுத்த பத்தமா போகணுன்ற மாரிலாம் இருக்கும். நீங்க எந்த மதத்துலனா எடுத்துக்கங்க. அப்போ ஃபர்ஸ்ட்டு அந்த பேசிக் டிசிப்ளின் வருது இல்லையா? அதை வரலும் நம்ம வரவேற்க தான் செய்றோம். மத்தபடி அத தாண்டி மதத்தை வைத்து அரசியல்ன்றது தேவையில்ல. இன்னைக்கு மேபி அந்த அந்த வீடியோஸ்லாம் வெளில வராம இருந்தா இது ஏன்னா ஒருத்தர் இப்படி சொல்லுவாங்க, ஒருத்தர் அப்படி சொல்லுவாங்க, ஒருத்தர் அவர ஜோசப் விஜய்ன்னு வம்பிழுப்பாங்க. அதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. விஜய் அவர்கள் கிறிஸ்துவரு, கிறிஸ்துவருக்கு உங்க ஓட்டா? அப்படின்னு யாருன்னா ஒருத்தர் பேசுறாங்கன்னா, முதல்ல இந்த நாட்டுல வந்து தூக்கி எறியப்பட வேண்டியவர் அவர்தான். இல்ல அவங்க குறி வைக்கிறதே தலித், முஸ்லிம், கிறிஸ்டியன்ஸ், டிசிஎம்னு. அவரு பார்க்கட்டுங்க. அவருக்கு வந்து அந்த சிறிய பார்வை இருக்கு. தோத்து போயிரும்ன்ற பயம் இருக்கிறனால கூட அவரு அங்க வந்து நிக்கலாம். கனெக்ட் ஆகணுன்ட்டுன்னு நம்ம வந்து நம்ம மக்களோட நம்ம சேரணும், நம்ம இனத்தோட இனம் சேரணும் அப்படின்ற மாரி கூட அவரு நினைக்கலாம். அவருக்கு அந்த குறுகிய பார்வை இருக்கலாம். நமக்கு அது இருக்கக்கூடாது. அதுதான் நான் சொல்றேன். அதனால தான் நான் வந்து நான் அதுல எதுவுமே கான்ட்ரோவர்சியா பேசிறக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவா இருக்கேன். ஏன்னா மத நல்லிணக்கம்ன்றது வந்து மனித நேயத்தினுடைய ஃபர்ஸ்ட் சாப்டர். ஒரு மனிதன்றவன் இன்னொரு மதத்தை மதிக்கணும். அதுதான் மனிதனுக்கு மரியாதை. என் மதம் தான் பெருசு எப்படி சொல்றானோ, பைத்தியம் முத்திருச்சுன்னு அர்த்தம். உன் மதம் பெருசு உனக்கு. இன்னொருத்தர்கிட்ட போய் என் மதம் பெருசுன்னு பேசுனா, அப்போ உனக்கு பைத்தியம் முத்தி போச்சு. நீ போய் ஹாஸ்பிட்டல்ல போய் வைத்தியம் பார்க்க வேண்டிய நிலைமைக்கு வந்துச்சுன்னு அர்த்தம். என் சாமிய கும்பிடு சேர்த்து, ஒண்ணும் தப்பில்ல. உன் சாமிய கும்பிடுற, இந்த சாமிய சேர்த்து கும்பிட்டா இவரும் செய்வாரு, அவரும் செய்வாரு, அந்த அம்மாவும் செய்வாங்க, இந்த அம்மாவும் செய்வாங்க. அப்படின்னு போறது ஒரு மத நல்லிணக்கம். அப்படி ஒரு ஒரு விஷயத்த வந்து விஜய் போதிக்கணும். அண்ணா பேரை சொல்லியிருக்கிறாரு, பெரியார் பேரை சொல்லி பெரியார் கடவுள் மறுப்பு. ஆனா பெரியார சொல்லிட்டு கோயிலுக்கு போறாரு. இதெல்லாம் அவரு தான் விளக்கம் குடுக்கணும். நம்ம அதுல போய் என்ன சொல்றது? கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடினப்பயே அந்த விமர்சனம் முன்வைக்கப்பட்டுச்சு. கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுறீங்க. ஆனால் இந்தியா முழுவதும் வட மாநிலங்கள்ல நிறைய இடங்கள்ல வந்து சர்ச் எல்லாம் இடிச்சு தள்ளுறாங்க. வழிபாட்டு தலங்களை இடிக்கிறாங்க. இதை குறித்தெல்லாம் ஏன் குரல் கொடுக்கல? அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டுச்சு. பாலாஜி கேட்குற கேள்விய நான் நான் தெளிவா புரிஞ்சுக்கிறதா, இல்ல நான் அத எப்படி டீகோட் பண்ணணும், பகுத்தாய்வு பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து விஜய் ஒரு சாமானியனா சர்ச்சுக்கு போறாரு. ஒரு கிறிஸ்டியனா சர்ச்சுக்கு போறாரு. 100% இஸ் கரெக்ட். விஜய் இஸ் செலிப்ரேட்டிங் கிறிஸ்மஸ் டு ஹெல்ப் புவர் பீப்புள் தேர். 100% கரெக்ட். பட் விஜய் ஆஸ் அ பொலிட்டிக்கல் லீடர் இந்த மாதிரி மத சம்பந்தமான விஷயம் வந்து அவரு பதில் சொல்றது கிடையாதுன்ற அந்த கேள்வி நீங்க கேட்குறீங்க. ஆனா விஜய் அரசியல் தலைவரா ஏத்துக்கிட்டது உங்க தப்பு தானே. நான் விஜய சாமானியனா தான் பார்க்கிறேன். ஒரு சாதாரண ஒரு ஒரு அரசியல் ஆசை உள்ள ஒரு ஒரு அரசியல்ல முயற்சி பண்ற ஒரு தலைவர். அவர் இன்னும் அரசியல்வாதியா மாறல. அவர் அரசியல்வாதியா மாறி இருந்தாருன்னா, திருப்பரங்குன்ற விஷயத்துல அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருப்பாரு. அந்த எஃப்சிஆர்ஐ அந்த இஷ்யூஸ் வரும்போது, மைனாரிட்டீஸ்க்கு இந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் வந்து பிரச்சனை குடுக்குறாங்கன்னும் போது, அவரோட நிலைப்பாடு சொல்லியிருப்பாரு. அவரால வந்து அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா, அவருக்கு வந்து அந்த அந்த விஷயம் புரியணும் ஃபுல்லா. 1. அப்புறம் 2வது அதுல என்ன சாதகம், என்ன பாதகம் இருக்கு? அது உண்மையிலே தப்பு நடக்குதா? இல்ல நியாயம் நடக்குதா? அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். 3வது நம்ம அதுல என்ன நிலைப்பாடு எடுக்கிறதுன்றது தெரியணும். இது தெரியாதவர் என்ன பண்ணுவாரு? இப்போ ஒரு 10வது பையன் 10th ஒரு பையன் படிக்கிறாரு. இல்ல ஒருத்தர் ஒரு ஒரு தம்பி வந்து காலேஜ் போறாரு. அவருக்கு வந்து பொன்னி அரிசி சாதம் போட்டீங்கன்னா நல்லா பேசி சாப்பிடுவாரு. இந்த பொன்னி அரிசி எப்படி வருது? புழுங்கல் அரிசினா என்ன? விவசாயி அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க? அது எவ்வளோ நாள்ல 100 நாள்ல வளருதா? 140 நாள்ல வளருதா? அது எங்க பாலிஷ் போடுறாங்க? அது குடோனுக்கு போய் அதுக்கு என்ன அது ஐஆர் ரேட்டா? அது என்ன விதமானது? அது குறுவையில விளைஞ்சதா? இல்ல சம்பால வந்ததா? என்னலாம் தெரியாது. சாதம் போட்டா நல்லா பெசஞ்சு சாப்பிடுவாப்புல. நீங்க அப்படி பாருங்க. நீங்க ஃபுல்லா எல்லாம் விஜய் சாருக்கு தெரியும்ன்றது நம்ம இல்ல, எதிர்பார்ப்பு. இப்போ புதிய தலைமுறைக்கு செங்கோட்டையன் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. ம். அதுலயும் என்ன நெறியாளர் கேட்கிறாரு, இந்த மாதிரியான விவகாரங்கள்ல நீங்க சொன்னது போல வந்து கிறிஸ்துவ நிறுவனங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன்ஸ்ல முடக்குறாங்க. சர்ச்ல வந்து அடிச்சு நொறுக்கிறப்போ வாய் திறக்கல. இப்படியெல்லாம் நிறைய விமர்சனம் முன்வைக்கிறப்ப ஏன் பேசல அப்படின்னு கேட்டா, அதுக்கெல்லாம் பேசினா நீங்க கார்னர் பண்ணுவீங்க. அவர் வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்திடுவீங்க. அதனாலதான் சில இடங்கள் அமைதியா இருக்க வேண்டியது இருக்கு. ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்க எப்படி பேசணுமோ அப்படி பேசுவாரு. இல்ல அது வந்து ஏமாத்துற பதில் அது. நான் என்ன சொல்றேன்னா, வாய் இதோ இருக்கு. பிரச்சனை அங்க நடக்குது. பிரச்சனைய பத்தி எல்லாரும் பேசுறாங்க. நீங்க ஏன் பேசல? நான் ஆட்சிக்கு வந்தா பேசுவேன்னா,
ஏன் இப்போ எதிர்நிலையில் இருந்தால் எதிர்கட்சியாவோ இல்லை எதிராக செயல்பட்டால் நீங்கள் பண்ண மாட்டீங்களா? இப்போ நம்ம பேசுறதுமே வந்து இப்போ ஒரு தெருவில் நாய் இருக்குது, இல்லை ஒரு அமைச்சர் ஊழல் பண்ணுறாருன்னா அதை எதிர்த்து பேசுவது என்பது அரசியல். இதற்கு வந்து ஆட்சிக்கு வரணும், எம்எல்ஏ வரணும், கவுன்சிலராக இருக்கணும்னு கிடையாது. ஒவ்வொரு எழுத்தாளர், ஒவ்வொரு பத்திரிகையாளர், ஒவ்வொரு பாடலாசிரியர், அவங்க எல்லாருமே வந்து அரசியல் இருக்கும். அவங்க எழுத்துல இருக்கும், அவங்க பேச்சில் இருக்கும். ஏன் நீதிமன்றத்தில் நீதிபதிகள் கொடுக்குற தீர்ப்புல அரசியல் இருக்கும். எல்லாமே வெறும் சட்டத்தில் இருக்கிற ஐபிசி செக்ஷன்ஸாகவே எழுதுறாங்க. அதில் சொல்லுவாங்க, யூ பீங் எ பொலிட்டிஷியன் ஷுட் பி செட் எக்ஸாம்பிள். நன்னடத்தையாக நீங்கள் நடந்துக்கணும், ஒரு அரசியல்வாதி இப்படி இருக்கக்கூடாதுன்னெலாம் அப்சர்வேஷன்ஸ் இருக்குது. அது என்ன அர்த்தம்? அவங்க வந்து ஒரு ஒரு அரசியலை அங்கே பேசுகிறாங்க. அந்த அந்த நீதிமதியோட தீர்ப்போட நான் ஏன் இந்த தீர்ப்பு கொடுக்குறேன்னா, வேலையே பயிரவே கூடாது. காவல்துறையே லத்தி சார்ஜ் பண்ணி அடித்தது தப்பு, மனிதாபிமானத்துக்கு எதிரான செயல் சொல்லிட்டு அவங்க பதிவு பண்ணுறாங்க. அது வந்து ஒரு ஒரு அரசியல் தான். என்ன அரசியல் அது? இனிமேல்ட்டு இந்த மாதிரி யாருன்னா பண்ணால் இதுதான் தண்டனை அப்படின்னு பாடம் எடுக்கிற அரசியல். அரசியல்ன்றது வந்து ஏதோ ஊழல் பண்ணுறதுன்ற மாதிரி நிறைய பேர் வெறும் அதை ஒண்டி தான் நினைக்கிறாங்க. அரசியல்னா கவுன்சிலர் ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், அமைச்சராகி ஊழல் பண்ணணும், திருடணும், மச்சான் நல்லா இருக்கணும், அப்புறம் ராஜ்யசபா எம்பி ஆக்கி விடணும், அப்புறம் நம்ம பசங்கள்லாம் வந்து நல்லா சொக்கா வெள்ளையும் சொல்லையுமா போயிட்டு அப்படி பார்க்கணும். அது போகும்போதே அப்படி மிராஸ் மாதிரி போகணும். இது அரசியல் வாரிசு அப்படி நினச்சிட்டு இருக்காங்க அரசியல். அது அப்படி கிடையாது. நீங்கள் ஐயா நல்லக்கண்ணு சாவுக்கு போயிட்டு ஒரு 6 மணி நேரம் இருந்திருந்தீங்க அப்படின்னா, அவர் இறப்பில் அவர் எவ்வளோ பேரை சம்பாரிச்சாரு, எவ்வளோ எவ்வளோ இதயங்கள் வந்து அங்கே அழுதுச்சு, எவ்வளோ கண்ணீர் வாங்கினார் அவர், எவ்வளோ மாலைகள், எவ்வளோ மரியாதை, சொத்தை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காலில் செருப்பு இல்லாமல் கத்திக்கிட்டு வரான். ஏன்னா அவன் சம்பாரித்த சொத்து நல்லக்கண்ணு, நல்லக்கண்ணு சம்பாரித்த சொத்து இவர், 2 பேரும் களம் போராளிங்க. அப்போது இதுதான் வந்து அரசியல். எது அரசியல்னு தெரியல ஃபஸ்ட்டு. 2வது இந்த இந்த சிம்பாலிசம் பண்ணுறதெல்லாம் அரசியல்னு நினைக்கிறாங்க. இப்போது உதாரணத்துக்கு ரிசர்வேஷன் இருக்குது. இந்த ரிசர்வேஷன் இருந்து தான் நீங்கள் சீட்டு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ பாரதிய ஜனதா கட்சி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்குது, நேற்றுலேருந்து பெண்களுக்கு எதிரான தீர்மானத்தை தோற்கடித்து விட்டார். ஏன் சாமி 543 இருக்கே, அதில் நீ முன்னாடியே கூட யார் உன்னை கை பிடிச்சிக்கினா? ஏன் ஒரு சுஷ்மா ஸ்வராஜ் தான் இருந்திருக்கணுமா? பிஜேபியில் 10-15 சுஷ்மா ஸ்வராஜ் வந்திருக்கலாமே, ஒரு 20 உமா பாரதி வந்திருக்கலாமே, ஒரு 10 வசுந்தரா ராஜி வந்திருக்கலாமே. யார் வரவிடாமல் பண்ணுது? உங்கள் கட்சியில் தானே நீங்கள் கொடுக்கல. அப்போ ஒவ்வொரு கட்சியுமே வந்து ஒரு ஒரு பெண்களை முன்னேற்றம்னா ஃபஸ்ட்டு அதுக்கேற்ற ஈகோ சிஸ்டம்னும். நான் ஓப்பனாக கேட்குறேன், எல்லா கர்மம் பிடிச்ச கட்சியிலையும் என்னடா இப்படி பேசுகிறேன்னு நினைக்காங்க, பாலியல் சீண்டல் புகார் இருக்குங்க. இது இப்படி இருந்தால் எப்படி பெண்கள் வருவாங்க? ஒரு 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 கண்ணியமான ஒரு குடும்பத்திலேருந்து தைரியமாக அனுப்பணும்ல நம்பி பெண்கள் அரசியலுக்கு. நீங்கள்லாம் கண்ணியவானுங்களாம் நடந்துக்கிறீங்களா நான் கேட்குறேன். பாலியல் சீண்டல் இந்த நாட்டில் இல்லையா? அரசியல் கட்சிகளுக்குள்ள புகார் வருவது கிடையாதா? எல்லா எல்லா கொள்கையிலையும் வருத. திராவிடத்தில் வருது, சனாதனத்தில் வருது, கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒண்டி நான் சமீபமாக எதுவும் கேள்விப்படலை. சிபிஐல அதுவும் வந்துச்சு. சரியா போச்சு போங்க, நல்ல வேலை ஞாபகம் வருது. அதுலேயும் வந்துச்சு. கோட்டிக்கு வந்த சத்திய சோதனை. எனக்குன்னு இப்போ ஒருத்தரை தூக்கி பிடிக்க முடியலையே. நான் ஒரு பத்திரிகையாளரா? என் நிலமை அப்படி இருக்க. இப்படி இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கே இந்த 33% எத்தனை வர்றது? அப்புறம் ஃபோன் பண்ணால் பாதி நேரம் வந்து கவுன்சிலரோட கணவர், கவுன்சிலரோட புள்ள, கவுன்சிலரோட மாமனார், கவுன்சிலரோட குழந்தை, இவங்க தான் ஃபோன் எடுக்கிறாங்க. ஹலோ, கவுன்சிலர்கிட்ட பேசினா, நான் தான் கவுன்சிலர், பரவாயில்ல என்கிட்டே சொல்லலாம். எப்போ உனக்காக ஓட்டு போட்டாங்க? இதெல்லாம் நடக்குது நாட்டில். அப்போது நான் என்ன சொல்லேன்னா, அரசியல் பண்ணுறேன். அதாவது இந்த இந்த நல்ல அரசியல் கெட்ட அரசியல் பிரித்து பார்க்கும்போது சும்மா இது பேசி பெண்களுக்கெல்லாம் நாங்கள் கொடுத்தோம். நீங்கள் இது வந்து இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் மசோதா தோற்று போச்சு, பெண்களுக்குன்னு இன்னொரு மசோதா கொண்டு வந்து நிறைவேற்றுங்க. யார் வேணான்னு போகிறாங்க? எவ்வளவு நேரம் விரயம் பாருங்கள். நாட்டில் முக்கியமான பிரச்சனைலாம் பேச வேண்டியது இருக்கும்போது பெண்களுக்கு மசோதா வந்து பெண்கள் யாருன்னா வந்து கும்பலாக வந்து எங்களுக்கு மசோதா வேணும், 33% கொடுக்கலன்னா நாங்கள் போராட்டம் பண்ணோம். தூய்மை பணியாளர் இறங்கி போராட்டம் பண்ணாங்க, சம்பளம் கேட்டாங்க, அதை கொடுக்க துப்பு இல்லை, வக்கு இல்லை, வழி இல்லை. 1000 ரூபாய் 2000 ரூபா ஒரு நாளைக்கு கூலி கொடுத்தா கூட அது அவங்க கொடுக்குறது தகும், கஷ்டப்படுறாங்க. அவ்வளோ அழுக்கையும் அவ்வளோ குப்பையும் எடுத்து பண்ணுறாங்க. அது பண்ணுறதுக்கு நம்ம முடியல. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பில்லு எடுத்து அப்படியே பெரிய பிரச்சனையாக பேசுகிறோம். எல்லாரையும் கரெக்டாக பார்க்கணும். பிஜேபி என்ன பண்ணுது, டிஎம்கே என்ன பண்ணுது, ஏடிஎம்கே என்ன பண்ணுது, எல்லாரையும் நம்ம அவங்கள உரிச்சு அப்படி அப்படியே காட்டிட்டோம்னா ஜனங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். இதில் விஜய் சாரை பற்றி எதுவுமே பேசவே முடியாது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு இவ்வளோ பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது.
நீங்க அவர் உழைக்கலன்றீங்க. அவர் பெரம்பூருக்கு போனாரு, கோலம் போட்டாரு, வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்ணாருன்னு சொல்றாங்க. சார் உழைப்பு அப்படின்றது தான் என்னன்னா, பொதுவா இந்த சீசன்ல எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, 7 மணிக்கெல்லாம் வந்து கட்சிக்காரர்களை பார்க்குறாங்க. 8 மணிக்கெல்லாம் வந்து இன்னும் ஒரு சிலர் 6 மணிக்கு கட்சிக்காரங்கள பார்க்குறாங்க. 7 மணிக்கு போய் பார்க்ல நிக்கிறாங்க. பார்க்ல வாக்கிங் போறவங்க கிட்ட வணக்கம் வாங்குறாங்க. அதுவும் எப்படின்னா, ஒரு சிலர் வந்து அவங்களும் வாக்கிங் போயினே ஓட்டு கேட்குறாங்க. ஒரு சிலர் நம்ம ரொம்ப வாக்கிங் போக வேணாம், நான் நைட்டு வரையிலும் நடக்கணும் அப்படின்றது நின்னுக்கினே வணக்கம் கேட்குறாங்க எல்லாருமே. இந்த பொம்மைங்கள்லாம் அந்த துணி கடையில பார்த்தீங்கன்னா, வெளியில இப்படி இப்படி பண்ணும். அதே மாரி பண்றாங்க. இப்ப இது உழைப்பு இல்லையா? இந்த மாரி எங்கனா விஜய் சார பார்த்தீங்களா? அப்ப இது என்ன? அப்ப மார்னிங் வாக்கிங் போய் ஓட்டு கேட்கறது அது எங்கனா இவரு வாக்கிங் போய் ஓட்டு கேட்டாரா? சாமானிய வாழ்க்கைய அவர் வாழறது கிடையாது. அவர் வாழறது ஒரு எலிட் அரசியல். அதாவது ஒரு காலர் சொக்கா கசங்காம, அழுக்காவாத சொக்கா, பிராண்டு, கூலிங் கிளாஸு, அப்படி ட்ரிம் பண்ண தாடி. இத ட்ரிம் பண்றதுக்கே 1/2 மணி நேரம் ஆகும். ஐயா அண்ணா வந்து பல்லுல கறை இருந்தா கூட அது கொப்பிளிச்சுட்டு போயிருவாரு. வேட்டி இப்படி மிரட்டி 2 நாளு, இப்படி பெரட்டி 2 நாளு. இருந்தாரு எங்காளு முதலமைச்சரா. செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு, ம். தடை போடுறாங்க. ம். நிறைய இடங்களுக்கு தடை போடுறாங்க. அவர் ஈஸியா பிரச்சாரம் பண்ண விடுறது இல்ல. பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கு. சார் அது உண்மைக்கு புறம்பான செய்தி. இன்னைக்கு இப்ப திருச்சி போறாரு. என்ன பாதுகாப்பு குறை இருந்தது? கொஞ்சம் விட்டா காலக்கேயர்கள் மாரி தாவுறீங்க. பைக்ல போறீங்க. இன்னைக்கு போலீஸ் கரெக்ட்டா பண்ணி மைல்டு ஏதோ லத்தி சார்ஜ் பண்ணியிருக்காங்க போல. பட் பெருசா எதுவும் இல்ல. லத்தி சார்ஜ் பண்றதுமே என்ன கேட்டா தப்பு தான். அது மனிதாபிமான செயல் கிடையாது. மனித உரிமை மீறல் தான் அது. அப்போ விஜய் அவர்கள் சொல்லணும். இல்ல என்ன பண்ணணும்னா, இப்ப இது நடந்திருக்குல்ல. ஒரு ஒரு 100, 150 பேர் அவங்க ஆள போடணும் விஜய். அவங்க தடுக்கிற ஆள போலீஸ கடிக்கிறாங்களே சார். அப்போ அடிப்பாங்க. ஏங்க செல்ஃப் டிஃபென்ஸ். நீ கைக்கு அடிக்கிறேன்னா போ. என் கை நானும் யூனிஃபார்ம் போட்டு நான் ட்ரெய்னிங் போய் கஷ்டப்பட்டு டிஆர்பி எக்ஸாம்லாம் எழுதி நான் போலீஸ் ஆகி தண்டம்லாம் எடுத்து ஷோல்டர்லாம் வச்சு நீ என்னை கடிப்ப. ஒரு சைடு வேற மாதிரி கம்ப்ளைண்ட் வருது போலீஸ் மேல. இன்னொரு சைடு பார்த்தா இப்படி போனா கடிக்கிறாங்க, கால் உடைஞ்சு எலும்பு உடையுது. காவல்துறைக்கு என்ன பண்றது? கால கொடுமை இல்ல. இந்த சைடு பார்க்கறதா, அந்த சைடு பார்க்கறதா? ஒரு சைடு போதைய போட்டு முந்தா நேத்தோ டி நகர்ல போயிட்டு ஒரு ஆட்டோ ஓட்டுறவரை போட்டு அந்த அடி அடிச்சிருக்கிறாங்க மணிசாமி. இப்பதான் தீர்ப்பு வந்தது. டெய்லியா தீர்ப்பு கொடுப்பாங்க உங்களுக்கு கோர்ட்ல. போட்டு அந்த அடி மனசாட்சியே இல்லாம அடிச்சிருக்கிறாங்க. ஒரு பெண்மணியை போட்டு எட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனா வந்து நல்ல வேளை அங்க ஒரு சில ஆண் மகன்கள், ஒரு சில ஆடவர்கள்லாம் போய் கேட்டு இது தப்பு அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள பாராட்டணும் உண்மையில. எல்லாருமே வந்து ஒரு மாதிரி நமக்கு எதுக்குன்னு போகாம அங்கே போய் கேட்டிருக்கிறாங்க. ஒரு சைடு அப்படி ஆகுது, ஒரு சைடு இப்படி ஆகுது. இதில் எங்கே எதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? அங்கே தான் லீடர்ஷிப் தேவை. அங்கே தான் விஜய் ஷுட் கிவ் சம் சொல்யூஷன். அவரோட தொண்டர்களுக்கும் சொல்யூஷன் கொடுக்கணும். வர காவல்துறைக்கும் கண்ணியமான முறையில் இது பண்ணணும். அதாவது சிம்பிளுங்க. யார் எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் ஒரு ஆம்புலன்ஸ் நீங்கள் உள்ளே விட்டிங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ் போயிட்டு வெளியில் வந்துடும். வந்துச்சுன்னா கண்ட்ரோல், க்ரௌட் அண்டர் கண்ட்ரோல். ஆம்புலன்ஸ் போகுது, ஆம்புலன்ஸ் வரலை, ஆம்புலன்ஸில் இருக்கிறவங்க அப்படியே போய் சேர்ந்துருவாங்க லேட் ஆகினா க்ரௌட் நாட் அண்டர் கண்ட்ரோல். அந்த கூட்டத்தினால பெரிய லாபமோ பெரிய இதுவோ சமுதாயத்துக்கு இல்லைன்றது என்னோட புரிதல். ஏன்னா நான் இந்த பிரச்சாரத்தில் எல்லா இடத்துக்கும் போயிருக்கிறேன். திமுகலையும் ஆம்புலன்ஸ் போகுது, வெளியில் போயிடுது. அதிமுகவில் அதிகமாக ஆம்புலன்ஸ் போகுது, வெளியில் போயிடுது. அதனால் அப்படி கூட்டி கழிச்சு போங்க. ஒரு கூட்டம் என்பது அப்படி தான் இருக்கும். ஒரு அவசர ஆபத்துக்கு வழி விட மாட்டேன்றீங்க. இப்போ கூட்டத்தில் இருக்கிற யாருக்கு வேணால் நெஞ்சு வலி வரும். நல்லா இருப்பாங்க, யாருக்கு வேணால் நெஞ்சு வலி வரும். இப்போ நெஞ்சு வலி வரும்போது நான் பேசுறது பக்கத்தில் கேட்கல, என்னால் ஒரு அவசர ஆபத்துக்கு ஒரு விஷயத்தை நிலைப்படுத்த முடியலன்னா என்ன விதமான அது கூட்டம் அது? அப்போ அங்கே வந்து எது நடந்தாலும் கேட்பார்ல. செல்ஃபோன் பறிப்பு, தங்கிலி பறிப்பு, ஹார்ட் அட்டாக் வந்தால் போய் சேர வேண்டியதான், தள்ளு முள்ளின்னு சாக வேண்டியதான், மேலேருந்து குச்சி சாகிறது, டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறது. இப்போ அவர் சொல்லியிருக்காருல, மாசத்துக்கு ஒரு டைம் வரேன், இனிமேல் ஈஸியாக சந்திக்கலாம் என்னைய அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவதுங்க, எக்மோர் சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏவா பரந்தாமன் ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சுட்டு 2வது மாதமோ 3வது மாதமோ கேட்குறாங்க, எங்கேப்பா இருக்கிறேன் என்னென்னு. இல்லை நான் வீடு பார்த்துக்கிட்டு இருக்கேன், டெய்லி வந்து போக முடியல. என்ன வார்த்தை? அண்ணாரிவாளத்தில் அவர்கிட்ட கேட்குறாங்க மூத்த முன்னோடிகள். அப்போ அங்கே இருந்து அவரோட பிஏ கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு செய்தி சேகரிக்கிறதுக்கு ஃபோன் பண்ணுறேன் அவருக்கு. அப்போது பிஏ வந்து வெயிட் பண்ணுறாப்புல. அவங்க பேசிகிட்டு இருக்கிறது எனக்கு ஃபோனில் கேட்குது. சார் ஒரு நிமிஷம் சார், ஆர்எஸ் பாரதியோட பேசிகிட்டு இருக்காருங்க, பாரதி அண்ணனோட பேசிகிட்டு இருக்காரு, ஒரு நிமிஷம் இருங்க, பேசி முடிச்சோடனே ஃபோனை கொடுக்குறேன்னு ஃபோனில் இருக்கிறேன், நான் வெயிட்டிங்கில் இருக்கிறேன், டிடி நெக்ஸ்ட் பத்திரிகையில் நான் வேலை செய்கிறேன். அப்போ வந்து எனக்கு இந்த ஃபோனில் கேட்குது,
இல்லைண்ணே டெய்லி வந்து போனால் கஷ்டமாக இருக்குது, ஜனங்க ஓட்டு போட்டாங்க, அதனால் வீடை வந்து பர்மனெண்ட்டாக இங்கேயே மாற்றிட்டு வந்துட்டோன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு சில பல மாதங்கள் கழிச்சு வீடை வந்து எக்மோருக்கே மாற்றிட்டு வந்துட்டார். இது அரசியல்வாதியா? இல்லை மாதம் ஒரு வாட்டி நான் வருவேன். சுந்தர் சி இந்த விஷயத்தில் ஒரு படி மேலே விஜய் சாரை விட. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா நான் 15 நாள் நான் மதுரையில் தங்கிடுவேன். எனக்கும் தொழில் இருக்குது, எனக்கு இது வந்து சேவை, எனக்கும் தொழில் இருக்குது, நானும் என் குடும்ப குட்டியெல்லாம் பார்க்கணும். நான் அதனால் 15 நாள் மெட்ராஸ்லேயும் 15 நாள் மதுரையிலையும் இருந்து தொகுதி பிரச்சனையை பார்ப்பேன். இங்கே இருக்கிறது எடுத்துகிட்டு போய் மெட்ராஸில் தலைமைச் செயலகம் போகும்போது அங்கே நான் போய் பார்ப்பேன்ற மாதிரி அவர் பிரச்சனை. இது யதார்த்தம். பொய் சொல்லாமல் நான் டெய்லி வருவேன், நான் இங்கேயே படுத்து கிடப்பேன் மதுரை, அப்படி சொல்லாமல் யதார்த்தத்தை பேசி ஓட்டு கேட்குறாரு. இப்போ பரந்தாமன் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன். திமுகவில் விஜய் யதார்த்தமாக தானே பேசுறாரு. அது மாதத்துக்கு ஒரு வாட்டி வரும்ன்றது அவருக்கு யதார்த்தம். இப்போ ரேஷன் கடையில் அரிசி கொடுக்கல, அது ஒரு பிரச்சனை இருக்குது. இல்லை அந்த ஏரியாவில் லோ வோல்டேஜ், ஏப்ரல் மாதத்தில் அங்கெல்லாம் ஷட் டவுன் ஆகுது. எம்எல்ஏ கிட்ட சொன்னால் வேலை பண்ணி கொடுப்பாரு, ஏன்னா இவர் பெரிய ஆள், மேலே வந்து மினிஸ்ட்ரிக்கிட்டையோ டிஎன்இபி கமிஷன்கிட்டயோ இவர் பேசுவார் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க நினைக்கலாம் இல்லையா. சிஇ ஆஃபீஸ் போனால், இஇ ஆஃபீஸ் போனால் வேலை நடக்கலை, அதனால் எம்எல்ஏ ஆஃபீஸில் சொன்னால் மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவார்னா அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அந்த காட்சி கொஞ்சம். ப்ரோ வைபு பண்ணலாம் ப்ரோ, விஜய் இன்னைக்கு வருவார் ப்ரோ, நம்ம ஷார்ட்ஸ் எடுக்கிறோம், டிக்டாக்ல போடுறோம், ரீல்ஸ் பண்ணுறோம், ஃபயர் பூரா அப்படின்னு அவங்களே 500 பேர் இருப்பாங்க. அப்போ அங்கே வயசானவர் ஒருத்தர், இந்த மாதிரிப்பா என் மகள் வந்து டாக்டர் படிக்கணும், நான் மார்க்கு கொஞ்சம் கம்மியாகி போச்சு, ப்ரைவேட் காலேஜில் எதனா யாருன்னா சொல்லி சிபாரிசு பண்ணி ஃபீஸு கொஞ்சம் கரைச்சி கொடுத்தா கம்மியாக அந்த அந்த பெரியவரோ இல்லை அந்த குழந்தைக்கு அப்பாவோ எப்படி இந்த கூட்டத்துக்கு நடுவில் போய் உங்கள் விஜய் அண்ணாவை பார்த்து உயிரென கலந்து அந்த அந்த மனுவை அவருக்கு கொடுத்து அந்த மனுவை அவர் படித்து அவர் உடனே ஃபோன் பண்ணி எம்ஜிஆர் இதெல்லாம் பண்ணியிருக்கிறார். நிறைய பேர் மருத்துவ செலவுக்கு காசு இல்லாத போது சொந்த கட்சிக்காரங்களுக்கு அவர் வந்து இந்த மாதிரி உதவிகள்லாம் பண்ணி அந்த பசங்க டாக்டர் ஆகி திருப்பி வந்து பார்த்துருக்காங்க. இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இது நடந்த சம்பவம், இது கதை கிடையாது. விஜய் அண்ணா இந்த மாதிரி ஒரு விஷயத்த இதுக்கு முன்னாடி நீங்கள் எதனா பண்ணீங்களா? பண்ணியிருந்தா தரவுகள் காட்டுங்க. ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிற பசங்களுக்கு கூப்பிட்டு கிஃப்ட் கொடுக்குறது கிடையாது, ரிசல்ட்டு தான் முக்கியம். அதுவுமே இப்போ தான் பண்ணுறாரு, அவர் ஃபஸ்ட்லேருந்தே பண்ணலை. சரி, அது வரலாம் பண்ணுறதுல சந்தோஷம், நெஞ்சு வந்து நன்றி. இதெல்லாமும் பண்ணணும் அரசியல்வாதினா, அப்போ தான் மக்கள்கிட்ட வெற்றி வாய்ப்பு. வெற்றி வாய்ப்பு தான் இன்றைக்கி போய் சாமியை பார்த்து வேண்டியிருக்காரு. இப்போ ஆஸ்பத்திரியில் இருக்கீங்க, டாக்டர் கடைசியாக என்ன சொல்லுவார்? ஆப்ரேஷன் சக்ஸஸ் பட் ட்ரஸ்ட் இன் காட் அப்படின்னு வரல. எதுக்கு சொல்கிறார் அவர்? என்னால் முடிஞ்சதை நான் பார்த்துக்கிட்டேன், மேலே இருக்கவன் தான் இனிமேல் காப்பாற்றணும், ஆண்டவ மேலத்தை பாரத்தை போட்டுட்டு நான் வந்து என் வேலையை பார்க்க போகிறேன்னு சொல்கிறேன். மருத்துவம் என்ன அர்த்தம்? இப்போ இதே கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறாங்க, சக்ஸஸ் 2 டேஸில் டிஸ்சார்ஜ் அப்படியே சொல்கிறாங்கல்ல டாக்டர்ஸு. கொஞ்சம் இடகுடமாக இது பிசுறு தட்டிடும், இல்லை பீஸுக்கு ஏதோ ஒன்று ஆகிடும், ஆல்ரெடி ஏஜ் ஜெரியாட்ரிக் வார்டு, லங்ஸில் ஃப்ளம்முக்குது, உள்ள ஹார்ட்டு பல்ஸு ஸ்லோவாகுது, பிபி ஷூட் ஆகுது, சுகர் கண்ட்ரோல் இல்லை, பார்ட்டி வேறு, ஒபிசிட்டி வேறு, மசில் லாஸ் இருக்குது, இவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருக்குது, இது நடுவில் லிவரோட ஃபங்க்ஷன்ஸ் கம்மியாக இருக்குது. இப்படி ஒரு கேஸு நான் சொல்கிறது வந்து ஏஜ்டு பீப்புளில் இப்படி இருக்கும். அவங்களோட நீங்கள் கேஸ் ஷீட் எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் ஹெல்த் ரிப்போர்ட்டராக இதெல்லாம் பார்த்தப்போ நிறைய கேஸ் ஷீட்ஸ் இந்த மாதிரி இருக்கும் காம்ப்ளிகேட்டாக. இந்த மாதிரி ஒரு கேஸ் எடுத்து போய் கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு அந்த விஷயத்துக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வரும்போது ட்ரஸ்ட் இன் காட் அப்படின்னு, கடவுளை நம்புங்க, பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு. மனிதாபிமானம் வெல்ற இடத்துல முயற்சி, வியர்வை, உழைப்பு அதிகமாக இருக்க இடத்துல ஆண்டவனுக்கு நன்றி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் போய் வேண்டுறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாமி எனக்கு பதவி கொடு சாமி, சாமி எனக்கு பணம் கொடு சாமி, சாமி எனக்கு வெற்றி கொடு சாமி, நான் எப்படின்னா ஜெயிச்சிடணும் சாமி, எனக்கு அதை கட்சிடணும். அது வேற. நான் உழைக்கிறேன் ஆண்டவா, போகிற வழியில் ஒரு கோயிலை பார்க்குறேன், வெளில ரோட்லேருந்தே கும்பிட்றேன், சர்ச்சை பார்க்குறேன், சிலுவை போடுறேன், மசூதி பாங்கு ஒலிக்குது, அப்படியே கும்பிட்றேன், கும்பிட்டுட்டு என் தொழிலை பார்க்குறேன், உழைப்பை பார்க்குறேன், வேறு அது வெற்றியோட சின்னம். இந்த மணிக்கணக்காக போய், அதாவது நான் குறைச்சி மதிப்பிடலை, என்னோட நடையில் எனக்கு இப்படி தோணுதுன்றதை நான் சொல்லுவேன். அதனால் விஜய் சார் சாமி கும்பிடுவது நல்ல விஷயம், அதிகமாக சாமி கும்பிட்டோம், அதை விட அதிகமாக அவர் உழைத்தால்தான் ஈவன் காட் ஹெல்ப்ஸ் ஒன்லி தோஸ் ஹூ ஹெல்ப் தெம்செல்வ்ஸ் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. கடவுள் கூட யாருக்கு வந்து உதவி பண்ணுவார், முயற்சி பண்ணுவார்? யார் தன்னைத்தானே வருத்தி கொண்டு தனக்குத்தானே உழைத்து கொள்கிறாரோ அவர்களுக்கு தான் கடவுளும் அருள் புரிவார். அதே தான் ஐயா வள்ளுவரும் சொல்லிடுறார். திருவள்ளுவரும் என்ன சொல்கிறாரு? கடவுளோட முயற்சி, அதாவது
இறைவன் மாதிரி முயற்சி வந்து திருவினையாக்கும். கடவுளால் செய்ய முடியாதது கூட முயற்சி வந்து சாமியாகி மாறி செய்யுன்ற மாதிரிலாம் வள்ளுவ பெருந்தகை பாட்டு பாடி இது திருக்குறளில் சொல்லியிருக்கிறார். அதனால் அவருக்கு தேவை வந்து முயற்சி, உழைப்பு, வியர்வை, கண்ணியம், கட்டுப்பாடு, பங்க்சுவாலிட்டி. அதுதான் ரொம்ப முக்கியம். கடைசியாக சொன்ன மாதிரி பங்க்சுவாலிட்டி அது அவருக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எல்கேஜி யூகேஜி படிக்கும்போதே நல்ல ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஒருவேளை அப்போ அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸை நம்ம பிக்கப் பண்ணனாலும் இது எப்போ எந்த வயசில் வேணால் பிக்கப் பண்ணிக்கலாம். இப்போ பிக்கப் பண்ணால் கூட 2030 இப்போ டைம் பார் ஆயிடுச்சு. 2031 he has a potential to be a chief minister. ஆனால் இந்த குவாலிட்டிஸ்லாம் வரணும். இல்லை இப்போ தெரியல. இப்போ ப்ரேயர் தான் ஒரே தீர்வு. அடுத்து திருப்பதி போங்க, அடுத்து வந்து நாகூர் போங்க, எல்லா சாமியும் பார்த்து ஆண்டவா வழி காட்டுன்னு வேண்டுங்க, தப்பில்லை, வழி காட்டுவாங்க. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.